நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, உங்க மரியாதை எனக்கு முக்கியம். அதை விட இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லம்மா. என்னங்க கண்ணா சூர்யா, எனக்கு உன்னோட சந்தோஷத்தை விட வேற எதுவுமே பெருசு இல்லப்பா. நீ இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, இது உண்மையிலேயே அநியாயம்ப்பா. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. ஒரு புள்ள பாசத்தை காட்டணும்னு நினைச்சா அம்மா கிட்ட மட்டும் தான் காட்டணுமா? என்னப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னது, உன் கையால ஸ்வீட்டை செஞ்சு நீ ஊட்டி விட உன் மேல கோவப்பட்டு உன் அம்மா மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கணுமா? அப்பா, இனிமே இந்த வீட்டுல யாரும் யார் மேலையும் கோவப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே எல்லாரும் அன்பா பாசமா இருப்போம். அப்படி இருந்தா போதும். இந்தாங்கப்பா, நீங்க சாப்பிடலையே, இந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு வாய் ஊட்டி விடு. சாப்பிட்டீங்கல்ல? இந்தாங்க. இதை தச்சு கொடுக்க சொல்லி கேட்டீங்கல்ல, முதல்ல இதை பிரிச்சு கொடுங்க. அப்புறமா நான் தச்சு கொடுக்கறேன். பிரிங்க. இந்தாங்க. கண்ணா, உன் பொண்டாட்டி சந்தியாவுக்காக தனியா ஸ்வீட் எடுத்து வச்சிருக்கா இல்லையா? போப்பா சூர்யா, போய் சந்தோஷத்தை அவகிட்டையும் கொஞ்சம் பகிர்ந்துக்க. போப்பா, அவ உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு இந்த சந்தோஷத்துல அவளுக்கும் பங்கு இருக்கு. அதனால போப்பா. அந்த கடவுள் ஆசீர்வாதத்தால நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இங்க கொடுப்பா. சந்தியா அவங்களோட வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள அவங்களோட பரிசை நம்ம தயார் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். சரோஜா, நீ உண்மையிலேயே சந்தியாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டல்ல? மன்னிச்சிட்டேன். ஏன் இப்படி கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல. ஒருவேளை சிங்கம் வந்து என் முன்னால உட்கார்ந்து புல்ல சாப்பிட்டா அதை கூட நான் நம்புவேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால நம்பவே முடியல சரோஜா. இவ்வளவு சுலபத்துல நீ சந்தியாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுல இருக்க அனுமதி கொடுத்தது சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது இல்ல? மூளை வெட்டியா இருக்கு. அதான் இப்படி கண்ட கண்ட விஷயத்தையும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சரோஜா. ஒருவேளை அப்படியெல்லாம் இல்லைன்னா அத நீ என் முகத்தை பார்த்து சொல்லு. உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ என் கண்ணுக்குள்ள பாத்துக்கிட்டே கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டேன். நான் மன்னிக்கலைங்க. நான் அந்த சந்தியாவை மன்னிக்கல. போதுமா உங்களுக்கு இப்ப நிம்மதியா? உங்களுக்கு உண்மை தெரியணும்ல, சொல்றேன் கேளுங்க. அவளை மனசார மன்னிச்சதால நான் சூர்யா பொண்டாட்டிய இந்த வீட்டுல இருக்க சொல்லி நான் அனுமதிக்கல. அதுக்கு அது காரணம் இல்ல. நான் சூர்யாவோட பொண்டாட்டிய இது வரைக்கும் ஒரு நாளும் நம்பினதில்லை. இனிமேலும் அவளை நான் நம்ப போறதில்லை. அப்ப நான் சந்தேகப்பட்டதெல்லாம் சரிதானா? ஒருவேளை உனக்கு அவ மேல நம்பிக்கை இல்லைன்னா அவளை ஏன் இந்த வீட்டுல இருக்க சொன்ன? அவ உள்ள இருக்கிற உண்மை என்னன்னு உனக்கு புரிஞ்சதுனால தானே அவளை நீங்க இருக்க சொன்ன? இல்லங்க, அவளை நான் போக வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவ தப்பு பண்ணிருக்கான்னு சொல்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் என்கிட்ட இல்ல. அவ உண்மையானவ இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்ல. என் மனசுக்கு நல்லா தெரியுங்க, அவ பொய் சொல்றவ, தப்பு பண்ணிருக்கா.
ஆனா என் மனசுக்கு இப்படிதான் தோணி இருக்குன்னு என் புள்ள சூர்யா கிட்ட நான் சொல்ல முடியாதுல்ல. ஓ பொண்டாட்டி தப்பு பண்ணிருக்கா, அவளை வீட்டை விட்டு துரத்துன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. சரோஜா, நீ சொல்ல வர்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இப்ப ரொம்ப பதட்டமா இருக்கு சரோஜா. அவள் இந்த வீட்டுல இருக்க சொல்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும். அவ எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு உங்க யாருக்குமே தெரியாதுங்க. அவ ஒண்ணு மீனாட்சி மாதிரி இல்ல. செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சா அவளுக்கு கை காலம் நடுங்காது. அவ உண்மை என்னன்னு சொல்ல மாட்டா. சின்ன வயசுல இருந்தே பொய் சொல்லி மறைக்கிறதுக்கு அவளுக்கு தெரியும். எல்லாரையும் கவுக்கறதும் ஏமாத்துறதும் அவளுக்கு கை வந்த கலைங்க. அவ்வளவு மோசமான பொண்ணுங்க அவ. ஆனோ சரோஜா, அவ இந்த வீட்டு மருமக. பெரியத்த முன்னாடி அவ எப்படியா நடந்துக்கிட்டான்னு தெரியும்ல. அன்னைக்கு ஏன் வாய வளைச்சிட்டா. சரோஜா, அவ அன்னைக்கு எல்லாரோட நன்மைக்கு தானே அப்படி பண்ணா. நம்ம சூர்யாவுக்கு அவ புருஷன்ற உரிமை அவ குடுக்கலன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சப்போ அவ இஷ்டத்துக்கு பேசினா. ஆனா ஏன் புள்ள சூர்யா அவனும் காதல் அன்பு பாசம்னு சொல்லி எதையோ பேசி அன்னைக்கு வாயை அடைச்சிட்டான். ஏன் வாய் அடைக்கிறதுக்காக தானே அந்த சந்தியா ஏன் சூர்யாவை அப்படி பேச வச்சா. நல்லா பாருங்க அத்தை, இத்தனை வருஷமா உங்க புள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கல்ல, உங்க முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டீங்கல்ல. ஆனா உங்க புள்ளைய உங்க முந்தானில இருந்து எடுத்து ஏன் முந்தானில முடிஞ்சு வச்சுக்க எனக்கு ஒரு சில மாசமே போதும்னு சொல்லிட்டா. அவ ஏன் பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஆனா அதை நிரூபிக்க கூட எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. அதனால என்னத்தை நிரூபிக்கிறது, அதான் நான் பேசாம இருந்தேன். சரோஜா, அந்த வேலையை அவதான் பண்ணாள்னு இன்னும் உனக்கு தோணுதா? அதுக்கப்புறம் இந்த ஹாரம் என் வாய் அடைச்சிடுச்சு. அந்த ஆரம் எப்படி திடீர்னு வந்து அந்த புடவை கடையில மாட்டிக்கிச்சுன்னு எனக்கு தெரியல. சரோஜா, இன்னும் உனக்கு என்ன வேணும்? இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் அவளை இந்த வீட்டை விட்டு போக சொன்னா என் பிள்ளையே ஏன்னு கேட்பான். என்னம்மா நீங்க ஏன் பொண்டாட்டி தான் எந்த தப்பு பண்ணலையே, அப்புறமும் எதுக்காக அவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்றீங்கன்னு கேட்பான். அதுக்கப்புறம் என் புள்ள முகத்தை கூட என்னால பாத்துருக்க முடியாதுங்க. சூர்யாவோட பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு போயிருப்பா, ஏன் பிள்ளையும் ஏன் கூடயே இங்க இருந்திருப்பான். ஆனா என் புள்ள மனசு அவன் பொண்டாட்டி கூடயே போயிருந்திருக்காங்க. குடும்பமும் பிரிஞ்சு போயிருக்கும். அம்மா பிள்ளைங்கிற உறவுக்கு நடுவுல தூரம் வந்திருக்கும். அவள் இந்த வீட்டுல இருக்க சொல்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும். அவளை மனசார மன்னிச்சதால நான் சூர்யா பொண்டாட்டிய இந்த வீட்டுல இருக்க சொல்லி நான் அனுமதிக்கல. அதுக்கு அது காரணம் இல்ல. நான் சூர்யாவோட பொண்டாட்டிய இது வரைக்கும் ஒரு நாளும் நம்பினதில்ல. இனிமேலும் அவளை நான் நம்ப போறதில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பேப்பரா? இது சந்தியாவோடதாச்சே. பேசாம இத அந்த புக்கோடையே சேர்த்து வச்சு கொடுத்துருவான். சந்தியா, ஒரு தடவை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் ஜிலேபி செய்ய கற்றுக்கிட்டது ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஜிலேபி செய்ய வந்ததுன்னு சொன்னேன்.
இன்னைக்கு நம்ம 2 பேர் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. சந்தியா, பெரியவங்க எப்பவும் சொல்லுவாங்கல்ல, தோட்டக்காரன் அவன் தோட்டத்தில் விளைஞ்ச பழத்தையும் ஸ்வீட் கடைக்காரன் அவன் கடை ஸ்வீட்டை சாப்பிட மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. சந்தியா, எத்தனையோ நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு அந்த சந்தோஷம் வந்திருக்கு. அதனால இந்தாங்க, முதல்ல ஸ்வீட் நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா ஜெயிச்சது நீங்கள் இல்லையா? என்ன நீங்க எந்த சந்தோஷத்தை பத்தி பேசுறீங்க? நான் சந்தோஷமா இல்லைங்க. இப்ப நான் எந்த விஷயத்துக்காக சந்தோஷமா இருக்கணும்? பொய் சொல்றவ, ஏமாத்துறவ, எனக்கு இந்த வீட்டுல இந்த மாதிரி பேர் தாங்க கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதை நினைச்சுங்க சந்தோஷப்படணும்? எனக்கு இந்த வீட்டுல கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? எனக்கு இன்னும் எதுவுமே சரியாகலங்க. எந்த சந்தோஷத்துக்காக இப்ப இந்த ஸ்வீட்டை நீங்க குடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல. எல்லாமே இன்னும் அப்படியே தாங்க இருக்கு. இனிமே இந்த வீட்டுல எந்த தப்பு நடந்தாலும், எந்த குற்றம் நடந்தாலும் எல்லாமே என் தலையில தான் வந்து விடியும். ஒருவேளை இந்த வீட்டுல நாளைக்கு யாராவது ஒரு சின்ன ஊசியை தொலைச்சாங்கன்னா கூட எல்லாரும் ஒருவேளை நான் அதை எடுத்துருப்பேன் தாங்க நினைப்பாங்க. இந்த நிலைமையில நான் எப்படி இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும்? ஒருவேளை யாராவது போய் சொன்னாங்கன்னா அவங்க சொன்னது உண்மைன்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த பழிய ரொம்ப சுலபமா என் மேல போட்டுருவாங்க. சந்தியா தான் போய் சொன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பொய்ய நான் தான் சொன்னு நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த பொய்யும் சொல்லல, எந்த தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்காக போராடணும். எனக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதைங்க இருக்கு? எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண, உங்க அம்மாவோட நம்பிக்கையை ஜெயிக்கணும்னு நினைச்சேன். என்னால முடியாத வேலை எல்லாத்தையும் கூட செய்ய நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேங்க. ஒரு சிலதுல நான் தோத்து போனேன், ஒரு சிலதுல ஜெயிச்சிட்டேன். ஆனா நான் விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டு தாங்க இருந்தேன். இது எல்லாமே எதுக்காக தெரியுமா? ஏன்னா என் தலையில எழுதி வச்சிருக்கிறது இந்த வாழ்க்கை தான். அதனால மனசார இதை ஏத்துக்கணும்னு நான் முயற்சி பண்ணேங்க. ஆனா எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு என்ன கிடைச்சது? அவமானங்கள், அசிங்கம். அது மட்டும் இல்லைங்க, என்னால என் குடும்பமும் அவமானப்பட்டு நின்னுது. யாருக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அத சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு சில நேரங்கள்ல யாரும் எதை பத்தியுமே யோசிக்கல. என் நிலைமை என்னன்னு உங்க யாருக்குமே தோணல. ஏன் பேசாம இருப்பேன்னு யோசிக்கல. என் மனநிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது நினைச்சீங்களா? யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த நினைப்பு வந்திருக்கா? இல்ல. அன்னைக்கு மோகன் வந்து என்னோட சுயநலத்துக்காக தான் அந்த லேப்டாப் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அன்னைக்கு எவ்வளவு சுலபமா அவன் சொன்னதுதான் உண்மைன்னு என்ன எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க. உங்க அம்மாக்கு அவங்க பிள்ளைங்க மேல இருக்கிற நம்பிக்கை போக கூடாதுன்னு நான் அன்னைக்கு எதுவும் பேசாம இருந்துட்டேன். அன்னைக்கு என்னால 150 ரூபாய்க்கு காய்கறி வாங்க முடியாதப்ப என் மேல என்ன பழி போட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் உங்க எல்லாரையும் அவமானப்படுத்துறதுக்காக அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. நானே உங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறேன் இல்லைங்க. நான் என் ஃப்ரெண்டு போய் இங்க கூட்டிட்டு வருவேன்னு அன்னைக்கு யாராவது யோசிச்சீங்களா? நமக்கு நடுவுல மூடி இருக்கிற ரூம்ல என்ன நடக்குது, என்ன நடக்கல, அத பத்தி நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க முன்னாடி வச்சு, எல்லாரும் முன்னாடி வச்சு பேசினாங்க. அது சரி கிடையாதுங்க. ஆனா அவங்க அப்படிலாம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் பேசாம இருந்தேன். எல்லாத்தையுமே என்ன தாங்கிக்கிட்ட. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு சாதாரணமா இருந்தேன். ஆனா மறுபடியும் என்னோட அண்ணனையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி நான் இடிஞ்சு போய் அதுக்கப்புறம் தைரியமா எடுத்து நிக்கிறது? நான் ஒரு மனுஷி கிடையாதா? நான் பேசாம இருக்கேன்னா அதுக்கு எங்க அண்ணன் பண்ண தப்பு மட்டும்தாங்க காரணம். ஆனா அவர் பண்ண தப்புக்கு எனக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க? எத்தனை நாளைக்கு
என்ன எத்தனை நாளைக்கு எல்லாரும் இந்த பழிய என் மேல போடுவீங்க? அவங்க சுமத்தின பழி எல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன எத்தனை நாளைக்கு நான் போராடணும்? என்ன எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன எதிரியாவே பாப்பாங்க? என்ன எத்தனை நாளைக்குங்க நான் சரியானவ தப்பு இல்லாதவன்னு எல்லார்கிட்டயும் நான் எங்க இருந்துங்க ஆதாரத்தை கொண்டு வரது? என்ன எத்தனை நாளைக்குங்க இதெல்லாம்? என்ன சந்தியா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தப்பு பண்ணீங்க நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு எதிராக நான் பேசலையே. அப்படி இருக்கும்போது இல்ல வேண்டாங்க. இந்த வீட்ல இருக்கிறது நீங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி யோசிங்க. ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு இந்த வீட்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. எல்லாரும் என்ன ஒரு பொய்யானவ, ஒரு திருடி, ஏமாத்துறவன்னு என்ன நினைக்கிறாங்க. என் மேல இது ஒரு முத்திரை மாதிரி விழுந்துடுச்சு. இத யாராலையுமே மாத்த முடியாதுன்னு தோணுது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது போகாதுங்க. இந்த வீட்ல ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு அக்னி பரீட்சையா தாங்க இருக்க போகுது. நான் என்னோட வாழ்க்கையில எந்த தப்புமே பண்ணதில்ல. ஆனா எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிக்க போறது நான் தான். இல்லங்க, என்னால முடியாது. இனி என்னால இதை பொறுத்துக்க முடியாது. எனக்கு அவ்வளவு சக்தி இல்லைங்க. எனக்குள்ள நான் ஒவ்வொரு நாளும் எரிஞ்சுக்கிட்டே வாழ முடியாது. இது வரைக்கும் நான் நிறைய வாட்டி காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். இப்போ ஆனா இனிமே நான் என்னோட மானத்தோடையும் என்னோட மனசாட்சியோடையும் மரியாதையோடையும் எந்த விதமான காம்ப்ரமைஸ் என்னால பண்ண முடியாதுன்னு தோணுது. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் நான் போறேன்னு சொன்னப்ப என்ன நீங்க தடுக்காம இருந்திருந்தா, ஒருவேளை அன்னைக்கு நான் உங்க சொல்ற பேச்ச கேட்காம இங்க இருந்து போயிருந்தேன்னா, அப்போ கண்டிப்பா நீங்க, அப்புறம் நான், இந்த குடும்பமும் நல்லா இருந்திருக்கும். நான் இங்க இருந்து போயிருந்தாலாவது தினமும் இந்த மாதிரி இடிஞ்சு போய் ஒடிஞ்சு உட்காந்துருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் கூட இந்நேரத்துக்கு என்ன நீங்க மறந்து போய் நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்திருப்பீங்க. உண்மையிலே நான் ரொம்ப களைச்சு போயிட்டேங்க. நான் ரொம்ப களைச்சு போயிட்டேங்க. இனி என்னால போராட முடியாதுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, நான் இல்ல வேண்டாம் சூர்யா. நீங்க இனிமே எனக்காக நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. என் தலையெழுத்துப்படியே என்ன வாழ விடுங்க சூர்யா. தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுருங்க.